நாடு முழுக்க இப்ப சமணம் தான் இருக்கு. குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியார் மட்டும்தான் சைவத்தில் இருக்கிறார்கள். பாண்டிய மன்னனுக்கு இங்கே மத மயக்கம். இங்கே இவனுக்கு மனைவி மயக்கம்னா இந்த மன்னனுக்கு மத மயக்கம். அவ்வளவுதான் வேறுபாடு. இப்படி இருக்கு. இங்கே குலச்சிறையார் நல்லெண்ணத்தில் இருக்கிறாரு. நாட்டையும் நாட்டு மன்னனையும் மீட்கணும்னு நினைக்கிறாரு. இங்கே கட்டியங்காரன் எப்போ 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம உட்கார்றதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். ரெண்டும் ஆனால் இருவருமே அமைச்சர்கள். கட்டியங்காரன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பதவியின் பலத்தால ஒரு தக்க சமயம் பார்த்து மன்னனை வென்று மனைவி விசயமாதேவியார் கருவுற்றிருக்கிற தருணத்தில் அவர்கள் வந்து நாட்டினை நீங்கி சுடுகாட்டில் போய், நாட்டில் அரச மாளிகையில் பிறக்க வேண்டிய சீவகன் சுடுகாட்டில் போய் பிறக்கிறான். அந்த நிலைக்கு இழிநிலைக்கு அவர்கள் ஆளாகி நாடு முழுவதும் நாசமாகிறது இங்கே கட்டியங்காரனுடைய ஒரு செயல்னால. அதே இங்கே நம்ம பெரிய புராணத்தில் குலச்சிறையாரை பார்த்தா அவர் ஒரு ஆள் தான் நினைக்கிறாரு. அவர் ஒரு ஆள் திருஞான சம்பந்தரை கூட்டிட்டு வந்து திருஞான சம்பந்தரை கொண்டு மொத்த நாடையும் மாத்துறாரு, நாட்டு மன்னனையும் மாத்துறாரு. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? அமைச்சர் என்ற ஒருவர் நினைத்தால் போதும் ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்ற முடியும். இப்படி ஒரு ஆளுமை மிக்க பதவி இந்த அமைச்சர் பதவி. சாதாரண பதவியில் இன்னைக்கெல்லாம் வந்து விருது வாங்குற மாதிரி தான் பதவியும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் பதவிங்கிறது அவ்வளவு சாதாரணமானதில்லை, ஒரு மிகப்பெரிய பதவி அது. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புமிக்க பதவியில் இருந்தவர் குலச்சிறை நாயனார்.